வணக்கம் மக்களே, நான் பிரபு. நீங்கள் பார்க்குறது ஜிப்சி குரூப் யூடியூப் சேனல். எல்லாம் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். லாஸ்ட்டாக நம்ம வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 8 மாதம் ஆச்சு. லண்டன் எபிசோடு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். பட் அதுக்கப்புறம் எனக்கு விசா ரிலேட்டடாக நிறைய ஒர்க் இருந்தனால அதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதனால யூடியூப்ல எதுவுமே வீடியோ என்னால் அப்லோட் பண்ண முடியல. இனிமேல் அப்படி இருக்காதுன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சத்யாவும் பாப்பாவும் வந்து ஊருக்கு போக போகிறாங்க. அதாவது யூகேலேருந்து இந்தியாவுக்கு போக போகிறாங்க. அதுக்காண்டி நிறைய ஐட்டம் வாங்கி வச்சிருக்கோம். என்னென்ன வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஏகப்பட்ட ஐட்டம் வாங்கி வச்சுருக்கோம். ட்ரெஸ்ஸஸ்ஸு, அப்புறம் கிஃப்ட் ஐட்டம்ஸ், அஸ் யூஷுவலாக சாக்லேட்டு எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண போகிறது ட்ரெஸ்ஸு. என்னென்ன ட்ரெஸ் வாங்கியிருக்கேன்? ட்ரெஸ்ஸு பொதுவாக சின்ன பிள்ளைங்களுக்கு வாங்கியாச்சு. ரிலேஷனுக்கு அந்த மாதிரி சின்ன குழந்தைங்களா இருக்கும்ல, அந்த குழந்தைங்களுக்கு, பிறக்க போகிற குழந்தைக்கு, பிறந்த 6 மாதம் உள்ள பிள்ளைக்கு. ஆக்சுவலாக சத்யா ரிலேஷன் சைடு வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு. பெண் குழந்தை தானே? ஆமாம், பெண் குழந்தை. 6 மாதம் தான் ஆயிருக்கு. பார்க்கல, இப்போ தான் போய் பார்க்க. ஓகே, சத்யா தான் இப்போ ஃபஸ்ட்டு போய் பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு 2 months கழிச்சு அதுக்கப்புறம் தான் போய் பார்க்க போகிறேன். ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ட்ரெஸ் வாங்கியிருக்கோம். அப்படியே காட்டுவோமா? ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா நிஷனுக்கு 3 வயசு, அக்கா பையனுக்கு வந்து 6 வயசுடா. 6 வயசு ஆயிடுச்சு. 6 to 7 வயசு. 6 to 7 வயசு. ஆள் பார்க்க ஒல்லியா தான் இருப்பான். அவனுக்கு வந்து இந்த ரெட் கலர் நல்லா பழிச்சிட்டு இருக்காரு பாருங்க. என்னது? ஸ்வெட் ஷர்ட்டா? நமக்கு சத்தியமா பேர்லாம் தெரியாது. நான் போறது ஒரே ஒரு டிஷர்ட். வீடியோலயே பார்த்திருப்பீங்க, ஒரே டிஷர்ட் தான் போட்டிருப்பேன். நிறைய எல்லாம் நமக்கு போட்டிருக்கோம் பழக்கம் இல்ல. சோ இந்த ரெட் கலர் எடுத்துக்கோம். பிரேமார்க்ல தான் எடுத்தோம். எவ்வளவு ஆச்சு? நார்மல் தான், ஒரு 5 பவுண்ட் அந்த மாதிரி. 5 பவுண்டா நம்ம ஊருக்கு ஒரு 500 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு. இதெல்லாம் ஆஃபர்ல போட்டாங்க. அந்த மாதிரி நாங்கலாம் இப்ப பிப்ரவரில இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து நவம்பர் டிசம்பர்ல வாங்கிட்டோம். ஒரு கிறிஸ்மஸ் டைம், நியூ இயர் அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஆஃபர் போடுவாங்க. அப்போ வந்து நமக்கு ரொம்ப சீப்பா கிடைக்கும். இதெல்லாம் ஒரு எவ்வளவு இருந்துச்சு? இதெல்லாம் ஒரு 2 பவுண்ட் அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு 2 பவுண்ட். இதெல்லாம் ஒரிஜினல் வந்து 7 பவுண்ட் 6 பவுண்ட், ஆஃபர்ல வந்து 4 பவுண்ட் அந்த மாதிரி ரேஞ்ச். ஒரு 50% வந்து ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 7 பவுண்ட் போட்டிருக்கு. 4 பவுண்ட். ஆனா 4 பவுண்ட் கொடுத்தாங்க. அகைன் உனக்கே வந்து ஜீன்ஸ். இல்ல இது என்னோட ஜீன்ஸ். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட். பாக்க சின்னதா இருக்கா? நான் பெருசா வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங் வந்து அவங்க சைடு விட்டுருவேன். நீயே பாத்துக்க. ஏதோ காசு வேணா கூட கொடுத்துக்கிறேன். மற்றபடி என்னால் வந்து பொறுமையான உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்படியே ஃபோன் எடுத்துட்டு போய் உடம்பு உட்காந்துருவேன். அதனால நம்ம ஒன்றும் தெரியல. மதிக்கணும்ல? மதிக்க நிறைய திங்ஸ் வந்து ஆன்லைன்ல தான் வாங்கணும். சின்னன்னு ஒரு வெப்சைட் இங்க இருக்கு. அதுல வந்து நிறைய மதிக்கு, அப்புறம் எங்க அக்கா பொண்ணு இவளோட ஏஜ் தான், அவளுக்கும் சேர்த்து ஒரே மாதிரி நிறைய ட்ரெஸ்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ பேக்கிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேக்கிங்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக போட்டு கொடுத்துருக்காங்க. பாருங்க, சூப்பராக இருக்கு. அப்படியே பேக்கிங் அதை ஜிப் டைப்ல போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ஓப்பன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கு. பாருங்க, என்னது சொட்டர் மாதிரி வெஸ்டர்ன். எங்கள் ஊரில் சொட்டர் போடுற மாதிரி தான் இருக்குது. வெஸ்டர்ன் ஸ்ட்ரெஸ் தான் நார்மலாக அந்த வெஸ்டர்ன் டைப் டாப் மாதிரி. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஃப்ராக். இது ஒரு 8 பவுண்ட் 9 பவுண்ட் கிட்ட வந்துச்சு. நார்மல் நம்ம ஒரு கஸ்க்கு ஒரு 800 ரூபாய் 900 ரூபாய். ஸ்கேட் இங்க இருக்கு. இங்க இருக்கு பாரு, டைனோசர் ஸ்கேட். வீடியோ நல்லபடியா எடுத்துட்டு இருந்தோம். இவளை வந்து வெளி ரூம்ல விட்டுருந்தோம். அவ பார்த்து மொபைல் ஏதோ கேம் விளையாண்டுட்டு இருந்தா. திடீர்னு பாத்தீங்கன்னா மேடம் உள்ள வந்துட்டாங்க. ஒரு இடத்துல உட்கார சொன்னா உட்காரவே உட்காராது. பாப்பா இங்க வா. மதி நடுவுல உட்காந்துக்கோ. இது என்ன மதி? டைனோசர் ஸ்கேலா? அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் வாங்கிருக்கோம். இந்த டைனோசர் ஸ்கேலாம். இது ஒன்றும் பொண்ணுக்கு வாங்கல. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்காக சும்மா ஸ்டேஷனரி ஐட்டம் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்கேலு, ஷார்ப்னர், ரப்பர் இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்டா கொஞ்சம் யூனிக்கா வாங்கியிருக்கோம். என்னாச்சுடா? பல்லு வலிக்குதா? மதி இது என்னடா? என்னது இது? சரி, ஓகே ஓகே மதி. இது என்ன ஐட்டம்? இது பாருங்க. இது வந்து இது அமேசானா? அமேசான் கிடையாது, ஆஸ்டான். இங்க ஒரு ஷாப் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்டா இருக்கும். கிராசரி ஐட்டம்ஸ்லாம் அங்க தான் வாங்குவோம். கொஞ்சம் சீப்பா கிடைக்கும். அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் வச்சிருப்பாங்க. அங்க போயிட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வாங்கிருந்தோம். இது வந்து பிரபுவோட ஃப்ரெண்டு குழந்தைக்கு வாங்கியிருக்கோம். நமக்கு ஒரு அண்ணா இருக்காரு. அவங்க குழந்தைக்கெல்லாம் ஒரு 4 months ஆகுது. அந்த 4 months குழந்தைக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு ட்ரெஸ். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ் கொடுத்தாங்க. மொத்தம் 3 இல்ல, 3 பீஸ். ஒரு 9 பவுண்ட் கிட்ட. இங்க சேம் செட். அந்த ஓகே ஓகே வெயிட். அப்புறமேட்டு எல்லாம் ஒரே மாதிரி தான். கலர் மட்டும் தான் வேற வேற. மொத்தமா ஒரு 3 கலர். இது வந்து நைட்ல எல்லாம் போட்டு தூங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப ஏசி போட்டு தூங்குறப்பலாம் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா பிள்ளைங்களுக்கு நல்லா குளிர் இல்லாம வார்மா இருக்குமா, அதனால கொஞ்சம் நல்லா ஸ்லீப் பண்ணுங்க, நல்லா தூங்குங்க டீப்பா. எப்ப பார்த்தாலும் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பா. இது மம்மி ஓபன் பண்ணி பேக் பண்ணுடா பாப்பா. இது என்ன? இது என்ன சொல்லு? ஸ்கூட்டர்.
சரி எடுத்து இது வெயிட் எல்லா கூட்ரே பாட்டா வந்திருக்கு மதி. சரி அம்மா தர வெயிட் பண்ணுமா. வெயிட் இது மம்மி இது பண்ணி தரேன் அம்மா. நம்மளும் வீட்ல ஏதாச்சும் வீடியோ எடுக்கலாம்னு நினைப்போம். பட் இவளுக்கு இன்னும் கொஞ்சம் விவரம் தெரியல. ஓகே ஸ்கூட்டர் கட் எடுத்துக்கோ. உட்கார மாட்டா. ஏதாச்சும் நம்ம பேக் பண்ணிட்டு இருப்போம். அப்ப பாருங்க எல்லாத்தையும் கலச்சு போட முடியல, காட்ட முடியல, அப்படி இருக்கு. இது என்ன மதி? ஓகே ஸோ இப்போ ட்ரெஸ் ஐட்டம்ஸ் பார்த்தோம்ல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில ஹேண்ட்பேக்லாம் வாங்கி வச்சிருக்கோம். எனக்கே தெரியாது, இப்போ ஓப்பன் பண்ணுறதா எனக்கு தெரியுது ஒரு 4-5 இருக்குண்டு. இல்லை இது நார்மலாக இது ஹேண்ட்பேக் கிடையாது, நார்மல் பர்ஸ் மாதிரி தான். இங்கே பாருங்க நார்மல் ஓப்பன் டைப்பு. போட்டு கம்மி போட்லாம் கட்ட மாட்டேன், சும்மா மாட்டிக்கம்மி சும்மா இந்த மாதிரி ஸ்லிங் பேக் மாதிரி. பர்ஸ் இது ஜிப் மாதிரி இல்லை, ஒன்லி இந்த லாக் மாதிரி டைப் கொடுத்துருக்காங்க. நீ போட்டுக்க மதி. போட்டுக்கோ. ஹாய். ஓகே மதி. மதிக்கு இந்த மாதிரி டாப்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். இது தென் அதே கிளாத்து, ஆனால் அது வந்து ஃப்ராக் டைப்பு. கருப்பு கலர் அவளுக்கு ரொம்ப சூப்பராக தான் இருக்கும், நல்லா இருக்கும் அவளுக்கு. காஸ்மெட்டிக் ஐட்டம் எதாவது வாங்கியிருந்தா? அந்த இது காட்டேன், இதோ இந்த மாதிரி ஃப்ராக் கொஞ்சம். ஸோ இது எல்லாமே ஊருக்கு போயிட்டு நாங்கள் அங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலான் இருக்கோம். ஏன்னா ஒரு 2 months 3 months வந்து இந்தியாவில் இருக்கிறனால அங்கே போயிட்டு யூஸ் பண்ணிக்கலான் இருக்கோம். ஃபர்தராக வீடியோ போடுறப்ப மதிக்கத்த ட்ரெஸ்லாம் போட்டு அழகு பார்ப்போம். இதெல்லாம் சும்மா நார்மலாக இதெல்லாம் ஆஃபரில் வந்து 4 pound 5 pound அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ். உனக்கா பாப்பாக்கா? இதுவா? இது எல்லாமே எனக்கு. உனக்கா? ஓகே. பாப்பாக்கெலாம் காஸ்மெட்டிக்ஸ் இருக்குது. அவளுக்கு கூட இந்த நெயில் பாலிஷு, லிப் கிளாஸ் அண்ட் ஐ ஷேடோ இது 3மே வந்து கிட்ஸ் காஸ்மெட்டிக்ஸில் வரும், அது வச்சுருக்காங்க. இது சும்மா எனக்கு வாங்கினேன். இந்த லிப்ஸ்டிக்கு, லிப் கிளாஸ் இதுவும் ஆஃபரில் தான் இருந்துச்சு. இது வந்து ஒரிஜினல் வந்து 4 pound, ஆஃபரில் வந்து 2 pound. அதுக்கப்புறம் இங்கே பர்ஃப்யூம், அதுக்கப்புறம் இது எல்லாமே லிப் ஷேடு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லிப் ஷேடு, ஐ ஷேடோ, ஐலைனர், நெயில் பாலிஷ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லிப் ஷேட். ஆக்சுவலாக பசங்களுக்குலாம் அவ்வளோலாம் தேவையில்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய், சின்ன வயசுல நான் கோகுல் சாண்டல் பவுட்ரு போட்டாங்க, இப்போ நான் பான்ஸ் பவுட்ரு எல்லாரும் இப்போ நாங்களும் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம். சும்மா எப்பயாவது வெளியே போனால் மட்டும் இந்த மாதிரி. இது வந்து இது ஐலைனர், இது வந்து வாட்டர் ப்ரூஃப் ஐலைனர். இந்த மாதிரி இப்போ மழை வந்தால் நனையாதா? ஆமாம், மழை ஒரு 24 hours நனையாத சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்மாக உண்மையாக நல்லா தெரில, யூஸ் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த இந்த குட்டீஸ்க்குங்கள இந்த மாதிரி சின்னதாக வாட்ச் வாங்கினேன், டிஜிட்டல் வாட்ச். ஓ ஆறா. இது நார்மலாக தான் நம்ம ஊர்லேயே கிடைக்கும். சும்மா யூனிக்காக இருக்க இந்த மாதிரி பாலு, யூனிகான் இந்த மாதிரிலாம் இருந்துச்சா, சரி ஓகே ஒன்று வாங்கினேன். டிசைன்ஸ் நல்லா இருக்கு. இதுதான் மதிக்கு நெயில் பாலிஷ் கிட்டு. நெயில் பாலிஷ் கிட் கிடையாது, நெயில் பாலிஷ் ஒரு 12 கலர் நெயில் பாலிஷ். சூப்பராக இருக்கு. 3 பவுண்டுங்க இது. இது வந்து 3 pound தான், நல்லா இருக்கு. அதே மாதிரியே லிப் கிளாஸ் 12 கலர் மதிக்கா. இது வந்து ஒரு இது 3.5 pound தான் வந்துச்சு. ஓகே. குட்டி பேக் வச்சிருக்கேன், அந்த குட்டி பேக் காட்டு. இதெல்லாம் ஸ்டேஷனரி ஐட்டம், சும்மா கொஞ்சம் இந்த மாதிரி பேகு. இங்கே பாரு, ஸ்கூட்டர்லேயே லெட்டு. இதான் முன்னாடியே சொல்லிட்டோமே. இல்லைம்மா அதையும் விளாண்டுடுச்சு. ஸ்கூட்டர்லேயே லெட்டு, இந்த மாதிரி ஐட்டமு. அதுக்கப்புறம் எங்கே அவள் எல்லாத்தையும் போட்டுட்டா, எங்கேயும் போட்டான்னு தெரியல. சரி எல்லாத்தையும் காமிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து இப்போ நம்ம பேக் பண்ண போகிறோம். யார் நீ பண்ணுறேன் நான் பண்ணிட்டா? நீயே பண்ணிடு, நீ பண்ணு, நான் வீடியோ எடுக்கிறேன். இந்த மாதிரி பர்ஸ்லாம் வாங்கணும். இதெல்லாம் ஒரு 5 pound தான், ஆஃபரில் 3 pound போட்டாங்க. இது வந்து 4 pound இந்த மாதிரி பர்ஸ். சரி பேக் பண்ணிடுவோமா? ஓகே. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேக்கில் வைக்க போகிறோம். ஒரு பேக்கில் வந்து மேக்ஸிமம் 23 kg தான் வைக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுவே வந்து ஒரு 10 கிலோவாச்சும் வரும்னு நினைக்கிறேன், தெரியல. சரி வாங்க படிக்க வச்சிருவோம். இவ்வளோ நேரம் உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாத்தையுமே காமிச்சேன். இப்போ அடுத்து ஒவ்வொரு ஐட்டமாக பார்ப்போம், ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட்சஸ். என்னோட ஃப்ரெண்டு வந்து அவங்க ஒய்ஃப்க்கு வந்து ஒரு 2 வாட்ச் வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. என்னோட அமௌண்ட்லாம் கிடையாது, அவர் காசு அனுப்பிச்சி விட்டாரு. அவர் காசு அனுப்பிச்சதுக்கப்புறம் நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஒரு டாப் 10 பிராண்டில் வந்து இந்த செகோண்டா அப்படின்ற பிராண்ட் வந்து இருந்துச்சு. அதில் வந்து ஒரு 2 வாட்ச் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து கோல்டு, இன்னொன்று வந்து சில்வரு. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபுளாக இருந்துச்சு. இந்த கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 பவுண்டு,
இந்த சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 38 பவுண்டு. ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த கோல்டு பார்த்தீங்களா ரொம்ப சிம்பிளாக பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து நம்ம சில்வர் எடுப்போம். கோல்டு அண்ட் சில்வர் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து முக்கியமான ஐட்டம் சாக்லேட்டு. நீங்களே பார்த்துருப்பீங்க, ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது. ஆக்சுவலாக என்னோட ஃபேமிலி சர்க்கிள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து ரொம்ப அதிகம். நான் ஒவ்வொரு வாட்டி ட்ரிப் போகிறதையும் மினிமம் ஒரு 10 kgலேருந்து ஒரு 20 kg சாக்லேட் மட்டும் வாங்கிட்டு போவேன். வீடியோ எடுக்காண்டி போதும்போது இவன் வேறு நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறா. வீடியோ எடுக்கலான்னு பார்ப்போம், திடீர்னு உள்ளே வருவா. இப்போ கூட பாருங்கள், சாக்லேட்லாம் அடிக்க வச்சுருந்தேன்னா அந்த கேப்பில் வந்து ஒரு ஃபெராரோ சாக்லேட் வந்து ஓப்பன் பண்ணி சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டா. இப்போ பாருங்க, இந்த குவாலிட்டி ஸ்டிக் சாக்லேட் வந்து ஓப்பன் பண்ணிட்டா. ஓகே, இப்போ ஒவ்வொரு ஐட்டமாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிண்டர் சாக்லேட். இது வந்து வேர்ல்டுலேயே ஒரு டாப் 10 சாக்லேட் பிராண்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து இந்த லிண்டர் சாக்லேட் வந்து முக்கியமான ஒரு இடம் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது அசார்டட் ஃப்ளேவர், அதனால எல்லா வெரைட்டியும் இருக்கும். மொத்தமாக அது வந்து ஒரு 11 பாக்ஸ் வாங்கியிருக்கோம். அப்புறமேட்டு குவாலிட்டி ஸ்டிக் சாக்லேட் மாதிரி ஆல்ரெடி ஓப்பன் பண்ணுறா. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சாக்லேட் இருக்குது. ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நான் வேறு டயட்டில் இருக்கிறதுனால சாப்பிட முடியாது. அவன் எல்லாத்தையும் எடுத்துருவா. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட் பிரெட். யூகே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஷார்ட் பிரெட் வந்து ரொம்ப ஃபேமஸ். எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த ஷார்ட் பிரெட் வந்து லாஸ்ட் டைம் வாங்கிட்டு போனால் ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. சாக்லேட்லாம் அவர் சாப்பிட முடியாது, எனக்கு அந்த ஷார்ட் பிரெட் வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதனால அவருக்கு வந்து ஒரு ஷார்ட் பிரெட் வாங்கியிருக்கேன். இது வந்து பேட்டர்சன் பிராண்டு. அரௌண்ட் வந்து 2.75 பவுண்ட்ஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஆமாம், ஷார்ட் பிரெட் 400 கிராமுங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி சர்க்கிள். இது வந்து டிஃப்ரெண்ட் டைப் பிஸ்கட் இருக்கும். அது ஒரு 3 பாக்ஸ் வாங்கி வச்சுருக்கோம். இதுவும் பைசா அதே ரேட்டு தான். அப்புறம் இது வந்து குட்டியான ஒரு ஷார்ட் பிரெட். நம்ம ஊரில் இப்படியே பன் சாப்பிடுவோம், அது மாதிரி நாங்கள் வந்து இங்கே ஷார்ட் பிரெட் தான் சாப்பிடுவோம். இது வந்து ஒரு 1.25 பவுண்ட்ஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க. இது சத்தியமாக தெரியல. ஓகே, இது இங்கே ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்கேன், எனக்கு உண்மையுமே தெரியல. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆஸ்டாவில் வந்து ஆன்லைனில் வந்து ஆர்டர் போட்டுருக்கோம். அரௌண்ட் வந்து ஒரு 140 பவுண்ட்ஸ் கிட்ட வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிண்ட் சாக்லேட் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லியிருந்தால இங்கே வந்து 4.25 பவுண்ட்ஸ். ஓகேங்களா, இது இந்தியாவிலேயும் கிடைக்குது, நம்ம ஃப்ளிப்கார்ட் அமேசான்லேயும் கிடைக்குது. அரௌண்ட் ஒரு 750 800 அந்த ரேஞ்சுக்கு வருது. சாக்லேட் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப அருமையான சாக்லேட்டு. குவாலிட்டி ஸ்ட்ரீட் முன்னே சொன்ன மாதிரி இது நம்ம ஊர்லேயும் இப்போ நிறையவே கிடைக்குது. இது வந்து அரௌண்ட் ஒரு 2 பவுண்ட்ஸ்ல வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ எல்லாமே அடுக்கி வச்சாச்சு. இது மட்டும் இல்லாமல் பாப்பா ஊருக்கு போகிறாள், அவளுக்கு வந்து இங்கே ஃப்ளேக்ஸ் கெலாக்ஸ் இதெல்லாம் வாங்கிடுவோம். ஆனால் போனதுமே சத்தியாவனால கொஞ்சம் அடைய முடியாது. ஒரு ஃபர்ஸ்ட் 2 டேஸில் நம்ம வீட்டில் தான் போய் ஸ்டே பண்ண போகிறாங்க. அதனால அதுமே 2 பாக்ஸ் வாங்கிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம். இவ்வளோ நேரம் எல்லா ஐட்டத்தையும் காட்டினா, பட் யூகேலேருந்து இந்தியா வரான் முக்கியமான ஐட்டத்தை என்ன காட்டல அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த ஐட்டமும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம 2 விஸ்கி பாட்டில் வந்து வாங்கி வச்சுருக்கோம். இந்த ட்ரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியம் பாப்பா மட்டும்தான் போகிறாங்க. ஸோ ஒரு அடல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் தான் மேக்ஸிமம் அலௌடு. அதனால் நம்ம 2 விஸ்கி வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா புஷ்மில்ஸ் ஐரிஷ் விஸ்கி. ஸ்காட்லாண்ட்னாலே விஸ்கி தான் ஃபேமஸ்ஸு. நான் ஆல்ரெடி வந்து யூகேல இருந்திருக்கேன், நிறைய வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்டு பேஸ்டு விஸ்கி வந்து வாங்கிட்டு போயிருக்கோம். பட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஐரிஷ் விஸ்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு புஷ்மில்ஸில் இருக்கிற பிளாக் புஷ் ஐரிஷ் விஸ்கி வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து நம்ம அமேசானில் தான் வாங்கியிருந்தோம். முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம டிசம்பர் மந்த்ல இது வாங்கி வச்சிட்டோம். ஏன்னா அந்த பிளாக் ஃப்ரைடே டைம் இருக்குன்னா அந்த டைமில் வாங்கி வச்சிட்டோம். அப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு 24 பவுண்ட்ஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க. நம்ம ஒரு காசுக்கு ஒரு 2400 ரூபாய். பட் இப்போ வாங்கினா அரௌண்ட் ஒரு 35 பவுண்டு 3500 கிட்ட வரும். பட் முன்னாடி நம்ம வாங்கி வச்சிட்டோம், நமக்கு ஒரு 11 பவுண்ட் வந்து சேவ் ஆயிருக்கு. அடுத்து வந்து ஜாக் டேனியல் விஸ்கி. இந்தியாவில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும். இது வந்து நம்ம ஆஸ்டாவில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதுவும் ஒரு அரௌண்ட் 24 பவுண்ட்ஸ் தான். ஸோ நம்ம முன்னாடியே வாங்கி வச்சனால நமக்கு நிறைய அமௌண்ட் வந்து ரொம்ப சேவ் ஆயிருக்கு. இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபு. ஸ்டே டியூன்ட்.